வாங்கி எங்களுக்கு கை கொடுத்துருது. இப்ப லீவு கட்டி முடிச்சாச்சு. ஆமா, கட்டி முடிச்சாதான் நம்மளுக்கு வண்டி சொந்தம். கட்டிட்டோம். கட்டியே இப்ப 2 வருஷம் இருக்குங்களா? இருக்கும். 2.5 வருஷம் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, 2 பேர் இருக்கீங்க. கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பாத்துக்கிட்டு இல்ல போயிடாதீங்க. ஓகே, போயிடாதீங்க. எங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். அப்படியா? அப்ப நம்ம வீட்டாளுக்கு மட்டும் நம்ம பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, பார்க்க முடியாது. அதெல்லாம் வேற கேரக்டர், அதாவது கேட்டகரி வேற சொல்லுவாங்கல்ல. எதுலயுமே பிடிக்கல. நேர்மைக்கு வேல்யூ உண்டு, சரியா? அது புரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியும். நேர்மை இல்லாம வாழ்றவங்களுக்கு, நேர்மையா இருக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது. ஓகேவா? நேர்மை இல்ல, அவங்ககிட்ட பாசம். அதாவது கடன் வாங்கியாவது கெட்டா வாழணும்னு இருக்கிறவங்க இருப்பாங்க பத்தியா, அது அந்த கேட்டகரி. இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைக்கிறோம் பத்தியா, அது நம்ம. அதுதான் எங்களை நாங்களே பெருமையா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வாழ்ற வாழ்க்கை அது எங்களுக்கே ஒளிவட்டமா தெரியுது, இருக்கிறத வச்சு வாழ்றோம் அப்படின்னு. அதனால சொல்றேன். இருக்கிறத வச்சு வாழ்ற சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் சந்தோஷம் அது கரெக்டா இருக்கும். போதும், நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் போடுங்க. ஏன் கமெண்டே வர மாட்டேங்குது? அமர்த்தி வச்சிருக்கா தெரியல, நம்ம பாரு. இல்லைனாலும் நமக்கு மொளன்னு வந்துடும், நம்மளால வாசிக்கவே முடியாது. ஆமா, 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேர் முதல்ல வந்துட்டாங்க. மாயம் பரணி மாதிரி நான் எனக்கு நானே கமெண்ட் போட்டுக்கிட்டேன். ஆல் மெசேஜ் தான் இருக்கு, லைவ் சாட் ஆன்ல தான் இருக்கு. வேற எதுவும் செட்டிங் எனக்கு எதுவும் தெரியாது. யாரு கேட்டால் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. இது என்னடா செட்டிங், அது என்னடா செட்டிங் கேட்டால் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்தா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். கேட்டத்தை விட்டு கொடுக்கணும், சங்கோட கடிச்சிட்டுருவாங்க. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜிபி நெட்டு பத்திரம் பண்ணி வச்சிருந்தேன், எதையுமே நோண்டாம. ரேட்டு ஒரு தண்ணி வந்துச்சு, எனக்கு அதான் சந்தோஷம். செடி வாடி போகுமே இந்த வெயிலுக்கு அப்படின்னு. காலையில வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். காலையில வந்தாலும் பாக்கலன்னா என்ன பண்ணு, பகல்ல வந்துச்சுன்னா செடி நல்லா குளிர ஊத்திக்கலாம்ல. ஊத்தலாம், 2 நாள் ஆச்சு தண்ணி ஊற்றி. இன்னைக்கு அந்த செடி சின்ன சின்ன செடி இருந்துச்சுன்னா அதை பார்த்தோம்னா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க நீங்களும் செடியை பாருங்க. மயம் இருந்தானே எனக்கு எப்பா சுத்தி காட்டுறீங்கப்பா. அவனுக்கே சுத்தி கட்டல. இந்த செடிக்காகத்தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். குட்டி குட்டி செடிக்கு தான் தண்ணி பிடிக்கும். ஆமா, முத வச்சது இந்த மருதாணி. அதுக்கப்புறம் பாருங்க இந்த நெல்லிக்காய் வச்சது, அதுக்கப்புறம் மாங்கன்று வச்சது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சது, மாதுளை. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மணி செடி வெத்தலை இருக்குது. இந்த செடிக்காகத்தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்.
வேப்ப மரம் அது வந்து சின்ன முடிக்க